வந்து இன்னும் உங்களுக்கு இந்த தொழிலை தாண்டி ரொம்ப பர்சனல் வாழ்க்கையும் வந்து ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் வந்து அபியூஸ் பண்ணுறதை நாங்கள் பார்த்து வரோம். நீ இவனை வந்துட்டு நீ செகண்ட் தானே மேரேஜ் பண்ணியிருக்க, ஆல்ரெடி வந்துட்டு நீ உன் ஃபர்ஸ்ட் புருஷன் எங்க, அந்த மாதிரி வந்துட்டு கமெண்ட்ஸ் நிறைய வரும். அது வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரே வார்த்தை சொல்லலாம், லைஃப் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. 12th படிக்கும்போது எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு பூ வந்து தானா மலர்றதுக்கும் இப்படி தட்டி தட்டி வந்துட்டு மலர வைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குமா. ரொம்ப சின்ன குழந்தை இது. அப்போ வந்து அவங்க கூட்டு போகும்போது எனக்கு 16 வயசுன்னு நினைக்கிறேன். எனக்கு டிவோர்ஸ் பேப்பர் வர்றதுக்கு 2 மாசம் இருக்கு. அப்படி இருக்கும்போது சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். அப்போ வேணும்னு ரிவெஞ்ச் எடுத்து வேற மாதிரி அவங்க வீடியோ போட்டுட்டாங்க. எங்கள் அத்தை பையன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழந்தைக்காக வச்சு வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாங்க. ஓ உங்களுக்கு பேபி இருக்கா அப்படின்ட்டு அப்புறம் ஷாக்காக கேட்குறாரு. அப்போ வரைக்கும் ரொம்ப பெருசாலாம் பேசினதில்ல. ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு 3 டைம் கால் பண்ணுவார். 3 ப்ரொமோஷனுக்காக அப்படி இருக்கும். நான் இவங்கள்ட்ட அந்த மாதிரி அந்த கால் கேட்குற வரைக்கும், இவங்க லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற வரைக்கும், கசப்பான அனுபவங்களும் கஷ்டங்களும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே எனக்கு இவங்க மேலே எந்த விதமான ஒரு ஈடுபாடுமே இல்லை, அந்த நோக்கமும் கிடையாது. நான் மதிக்கிற ஒரு பொண்ணு. 16 வயசு இருக்குன்னா எதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது, எதெல்லாம் அனுபவிக்கக்கூடாது, எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் என்னை தள்ளக்கூடாது அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நிறைய விஷயம் எனக்கு நடந்திருக்கு. அதெல்லாம் என்னால் தாங்க முடியாமல் எங்கள் வீட்டில் அழுது, எங்கள் அப்பா கிட்ட அழுது, எங்கள் அம்மா கிட்ட அழுது, அப்புறம் வேற யாரும் சொல்லிக்க இல்லை. அவர் வந்து இந்த மாதிரி இவரால் தான் வந்துட்டு எனக்கு இந்த பொண்ணு டிவோர்ஸ் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தப்பாக சோஷியல் மீடியாவில் போட்டு அப்போ வந்துட்டு 3 நாள் தூங்கலை. அழுகுற ஏன்னா வந்துட்டு நந்து நந்து நந்துன்னு பேசின சோஷியல் மீடியா அப்படியே வந்துட்டு சீ நீலாம் ஒரு பொண்ணா, நீ இப்படி இருக்கியா, அந்த பையனை பார்க்க அப்பாவி மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஃபேம் ஆன உடனே அப்படியே கழட்டி விட்டேன். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Let's go holidays. Travel beyond boundaries. JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AI and ML, Cybersecurity, MBA and more. கலாட்டா தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பெண்களுக்கு வந்து மிகவும் பிடித்த ஒரு ஃபேவரட் கப்புள், நந்தசாய் கப்புள். வணக்கம் அமர் ப்ரோ. வணக்கம். வணக்கம் நந்தினி அவர்களே. அதாவது விழுந்த இடத்துல வந்து எந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. போன வருஷம் நேரம் வந்து இங்கே பயங்கரமான பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. நீங்களாம் அழுதிங்க. இப்போ போன தடவை இந்த எக்ஸ்போவில் நிறைய பிரச்சனை வந்துச்சு. இப்போ இதே இடத்துல வந்து எக்ஸ்போ வைக்கணும் என்ன காரணம்? சரி, டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக சொல்லணும்னா இந்த விஷயத்த நான் சொல்கிறத விட என் மனைவி சொன்னதான் நல்லாயிருக்கும். இது வந்து எங்களோட 6th எக்ஸ்போ இங்கே ஐஸ்வர்யா மஹால. ஸோ ஓவராலாக வந்துட்டு இது ஓவராலாக அப்படின்னு சொல்லும்போது 11th எக்ஸ்போ இங்கே ஐஸ்வர்யா மஹாலே வந்துட்டு 6th எக்ஸ்போ வந்துட்டு பண்ணியிருக்கோம். பட் ஒரு டைமும் வந்துட்டு நாங்கள் இங்கே எக்ஸ்போ போடும்போது அந்த ஃபஸ்ட்டு நடந்து தான் வந்துட்டு எங்களுக்கு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ மக்கள் வந்துட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு இல்லை நீங்கள் உள்ளே விடுங்க, ஒரு பொண்ணு தனியாக இருந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க 2 பேர் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவ்வளோ மக்கள் ஃபைட் பண்ணாங்க போலீஸ்கிட்ட. அப்படி ஃபைட் பண்ணி அப்படியே உள்ளே வந்து ரொம்ப ஒரு நல்லா போச்சு. அது எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு தருணம். இங்கே வந்துட்டு ஏன் அகெயின் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். எப்போ வந்தாலும் இங்கே வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் ஒரு பிளானில் வருவோம், இவ்வளோ கலெக்ஷன் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா டக்குன்னு இங்கே ஸ்டாக் அவுட் ஆகிடும். அந்த 2 நாள் 3 நாள் நாங்கள் பார்க்குறோன்னா ஒரு 4 கண்டெய்னர் லாரி ஃபுல்லாக வருது அப்படின்னா எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிட்டு மட்டும்தான் இங்கே போகும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இங்கே. அதுதான் மெயின். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவங்க மனைவி, ஏன்னா அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு நடக்கிற பிரச்சனை நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க? அவங்க என்ன ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, எனக்கு எல்லா விஷயத்தையும் நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பேன், டாலரேட் பண்ணிப்பேன், தாங்கிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு எனக்கு கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம் எங்கள் அம்மா அழுகையும் என் மனைவி அழுகையும் தான். எங்கள் அம்மா அழுகையை நான் பார்த்தது கிடையாது. ஸோ என்னால் வந்துட்டு டாலரேட் பண்ண முடியாது, தாங்கிக்க முடியாது அப்படின்னா ஒரு விஷயம் என்னுடைய மனைவியோட அழுகை தான். ஸோ அவங்க இங்கே அழுதுகிட்டு இருக்கப்போ அவங்க கண்ணீரை துடைக்கிறது கூட நான் பக்கத்தில் இல்லை. ஆனால் அன்னைய நாளில் நான் அரும்பாக்கத்தில் ஒரு கான்ஸ்டபிள்லேருந்து, ஹெட் கான்ஸ்டபிள்லேருந்து, சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து, இன்ஸ்பெக்டர்லேருந்து, ஏசிலேருந்து, டிசிலேருந்து, ஜேசி சார் வரைக்கும் அந்த ஒரு நாளில் நான் பார்த்துட்டு வந்தேன் போய். ஏன்னா நார்மலாக இப்போ போகிறோன்னாக்கா அவங்க ஓகே, அவங்க டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. பட் என் டைமாக என்னன்னு தெரியல, அன்றைய நாள் எல்லாரையும் பார்த்தேன். நான் போயிட்டு அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சேன், நான் 10 இயர்ஸ் பேக்கில் போய்ட்டு இது நடக்கலைன்னா என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சொன்னது என்னன்னாக்கா, நீங்கள் ஒரு பொட்டிக்காக இருந்திருந்தா மட்டும், ஒரு சேரீயை மட்டும் வச்சுருந்தா மட்டும் உங்களுக்கு இவ்வளோ க்ரௌடு வந்திருக்காது. நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூபு, டிக்டாக்கு, ஷேர் சாட்டு இதில் எல்லாத்துலேயுமே மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தீங்க. ஸோ உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே இங்கே நிறைய பேர், ஆக்சுவலாக சென்னை பீப்புள் மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் நிறைய பேர், ஆந்திராலேருந்து கூட வந்திருந்தாங்க, பெங்களூர்லேருந்து கூட வந்திருந்தாங்க. ஸோ அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு இங்கேருந்து நம்ம அந்த வடபழனி முருகர் கோயில் அந்த பிரிட்ஜு வரைக்குமே
டிராஃபிக் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே உள்ள இடம் பத்தாமல் எல்லாரும் வெளியில் நின்று உள்ளே போகணும், பார்க் பண்ணணும் அப்படிங்கிறதால மெட்ரோவோட பார்க்கிங் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ கிண்டி வரைக்கும் அந்த டிராஃபிக் அஃபெக்ட் ஆனதுனால எங்களை வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும், அப்போ நாங்கள் உங்களுக்கு பர்மிஷன் தரோனாங்க. நாங்கள் போய் பர்மிஷன்லாம் கேட்டு எல்லாமே பண்ணி தான் பண்ணிருது. பர்மிஷன் இல்லாமல் பண்ணியிருந்தா பர்மிஷன் இல்லாமல் ஏன் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் நான் அவங்க எல்லாரையும் போய் பார்த்ததுக்கப்புறம் நான் அவங்கள்ட்டலாம் போயிட்டு என்ன மாதிரி இதை ஹேண்டில் பண்ணலாம், என்ன எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஜேசி சாரை பார்த்து ஜேசி சார் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு ஒரு டிடி எடுத்து நம்ம பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாக்கா அவங்களே போலீஸ் வந்துட்டு அனுப்புவாங்க. அவங்களாம் வந்துட்டு இங்கே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு 5-6 பேர் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஆக்சுவலாக வந்துட்டு 3 நாள் தான் எக்ஸ்போ போடுற பிளான், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. அது அப்படியே தள்ளி போய் கிட்டத்தட்ட 10 டேஸ் இந்த மண்டபத்திலே இருந்தோம். ஆமாம், இங்கேருந்து மனசு கஷ்டப்பட்டுட்டோம், நம்மளால் முடியாதுன்னு மனசு உடஞ்சோ, வில் பவரை லாஸ் பண்ணிட்டோம், நம்ம போகல. ஏன்னா இந்த பிரச்சனைங்கிறது நம்மளால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நம்ம மைண்டில் ஏற்றிக்கிற வரைக்கும் அதை நம்ம சமாளிச்சிடலாம். என்னைக்கு நம்ம கிவ் அப் பண்ணுறோமோ அப்போ தான் அது கையை மீறி போகும். நாங்கள் இங்கேயே இருந்தோம், இங்கேயே இருந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு இவங்க நினச்சா மாதிரி அந்த 3 டேஸ் லாஸ்ட் 3 டேஸில் ரொம்ப சக்ஸஸாக இந்த எக்ஸ்போவை முடிச்சுட்டு மக்களோட ஆதரவையும் பெற்றுட்டு தான் இவங்க இங்கேருந்து போனாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படி வந்துட்டு போராடி இதில் ஜெயிச்சிங்க, எப்படி போராடினீங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி இவங்கள்ட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்கான உண்மையான பதில் என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி பாண்டாக இருக்கட்டும், நான் உங்கள் மேலே இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் என்னோட நண்பர் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் ஏன் போராடுவேன், நீங்கள் அந்த போராட்டத்துக்கு தகுந்தவராக இருப்பீங்க. ஸோ இவருக்காக நம்ம போராடலாம், இவங்களுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்துக்கும் நாங்கள் அந்த சக்ஸஸை பார்க்கணுங்கிறதுக்கும் தகுந்தவங்க மக்கள் தான். அவங்க நம்மளுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறாங்க செய்கிறாங்கங்கிறப்போ அவங்களுக்காக இந்த எக்ஸ்போவை நடத்தி முடிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும்தான் எங்களை வந்துட்டு அந்த, ஏன்னா சென்னையில் எந்த மண்டபமே வந்துட்டு 1000s ரெண்டல் வாங்குறது கிடையாது, லேக்ஸில் தான் போகும். இது ஒரு மெயின் ஹப்பு. இந்த இடத்துல எல்லாரும் போகிறதுக்கு காரணம் இங்கே எக்ஸிபிஷன் அலோவ் பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது, மெட்ரோ பக்கத்தில் இருக்குது, கோயம்பேடு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஓகேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயத்தையுமே ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு போகணும், செய்யணும். என்னதான் நான் இவங்க பக்கத்தில் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாலும், இப்போது ஒரு போர் வீரன் சண்டைக்கு ஸ்ட்ராங்காக போயிட முடியும், ஆனால் அவன்கிட்ட எந்த ஒரு கேடயமும் ஆயுதமும் இல்லாமல் போக முடியாது. அவன் கையில் இருக்கிற கேடயமும் அவன்கிட்ட இருக்கிற ஆயுதமும் அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவனோட எஃபிஷியன்சி தெரியும். அதே மாதிரி தான் என் ஒய்ஃப் வந்துட்டு நான் என்னதான் பின்னாடி இருந்து இவ்வளோ இதையும் பண்ணாலும் அவங்க ஒரு சிங்கிள் உமனாக இங்கே நின்று எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அப்பப்போ எல்லாரையும் கொஞ்சம் பேரை உள்ளே வர்ற மாதிரி வச்சு எல்லாத்தையுமே நல்லபடியாக அவங்க பண்ணி முடிக்கிறதுக்கு காரணம் அவங்க பண்ணுவாங்கிற நம்பிக்கையிலே நான் பின்னாடி அலைஞ்சேன். அவங்க அதையும் பண்ண மாட்டாங்க, உடஞ்சி விழுந்துருவாங்க, அவங்களுக்கு அந்த வில் பவர் இல்லைன்னு நான் அவங்கள விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் அவங்களோட கேப்பபிலிட்டி என்ன, அவங்களோட பவர் என்ன, அவங்க மைண்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். இப்போ அதை நினச்சா ரொம்ப சீரியஸாக போகிற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா நீங்கள் கேட்ட உடனே நான் அப்போ போயிட்டேன், டைம் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டேன், அங்கே போய் அலைஞ்சது ஞாபகம் வருது, அங்கே இவங்க அழுதது ஞாபகம் வருது, அப்படிலாம் போகுது. அதே இடத்துல இப்போ திரும்ப ஒரு எக்ஸ்போ இப்படி போடுறோங்கிறதையும் தாண்டி அந்த இடத்துல அந்த டைமில் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்போவையும் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 5 எக்ஸ்போ போட்டிருக்கோம்ல, 5 எக்ஸ்போ முடிச்சுட்டு இப்போ 6வது எக்ஸ்போ. இதே மாதிரி 6வது எக்ஸ்போ இது ஒரு புது கான்செப்ட் இது. ஏன்னா எப்போதுமே சோலோவாக இண்டிவிஜுவலாக நந்து சாய் புட்டிக் பிராண்ட் மட்டும்தான் எங்கே போனாலும் எக்ஸ்போ போடும். 100 ஸ்டாலாக இருந்தாலும் 200 ஸ்டாலாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்துட்டு மல்டிபிள் வெரைட்டிஸ் வச்சு பண்ணுறதுக்கு நந்து சாய் புட்டிக்கால தான் முடியும். அப்படி இருக்குங்கிறப்ப நிறைய பேர் நிறைய எக்ஸ்போக்கு நாங்கள் போனோம், பட் ஆனால் உங்கள்கிட்ட வர மாதிரி க்ரௌடு வரல, ஸோ எங்களுக்கும் உங்கள்கிட்ட ஸ்டால் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ இவங்க ஓகே, சேரீ இல்லாமல் மற்ற எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு இன்வால்மெண்ட்டோட இருக்கீங்கன்னா நம்ம இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போது 2 எக்ஸ்போவாக இவங்க ஸ்டால்ஸ் அலோவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் எக்ஸ்போ போச்சு, அதில் நல்ல வரவேற்பு ஸ்டால் ஓனர்ஸ் கிட்டேருந்து. இங்கேயும் இப்போ அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து இன்னும் உங்களுக்கு இந்த தொழிலை தாண்டி ரொம்ப பர்சனல் வாழ்க்கையும் வந்து ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் வந்து அப்யூஸ் பண்ணுறதை நாங்கள் பார்த்து வரோம். அது உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பாக இருந்துச்சு? நீங்கள் வந்து ஏன்டா இது என் வாழ்க்கை, நான் வாழ்கிறேன், அது ஏன்னா பின்னாடிப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். அது நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் மட்டும் அதுக்கு அந்த டிசிஷன் எடுக்க முடியும். அப்படிங்கிறப்போ என் வாழ்க்கை நான் முடிவு எடுக்கிறேன், அது மாதிரி கோவம் வந்திருக்கு அன்றைக்கி ஒரு நாள்? நிறைய வந்திருக்கு. என்னன்னா சொல்லலாமான்னு தெரியல. இல்லை நீங்கள் சொல்லிடுறேன், ஏன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்குல்ல அந்த கமெண்ட். ஏன்னா கமெண்ட்ஸ் எப்படின்னா என்னை பார்த்து நிறைய பெண்கள் வந்து வெளியே வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியாவில் பெருசாக வந்துட்டு ஃபேமில் இருந்தவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து 14 இயர்ஸில் வந்துட்டு அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ வந்துட்டு அது ரொம்ப வேண்டாம் வீட்டில் வந்துட்டு அப்படி ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அம்மா வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வேண்டாம், அத்தையாக இருந்தால் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அப்போ வந்து ஒரு 1 இயர்லேயே அது வேண்டாம், ஃபேமிலி ப்ராப்ளம்
வேண்டவே வேண்டாம், எங்கள் அப்பா வந்துட்டு சுத்தமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் திரும்ப அகெயின் எங்கள் விச்சு பாப்பா இன்ஜெக்ஷன் மூலியமா தான் எனக்கு பிறந்தான். ஒரு 1 இயரில் பேக் வந்துட்டு என் பையனுக்கு வந்துட்டு ஒரு 2.5 வயசு இருக்கும்போது அம்மர் என் லைஃப்குள்ளே வர்றாரு. அந்த 2 வருஷமும் நான் தனியாக இருக்கேன். எங்கள் அம்மா கூட 3 வருஷம் காலேஜ் போயிட்டு இருக்கேன். 3 வருஷம் தனியாக இருக்கேன். அப்போ வந்து டிக்டாக் பண்ணிட்டு இருக்கேன் என் லைஃப். காலேஜ் படிக்கும்போது 2.5 வயசு குழந்தை அவங்களுக்கு. அப்போ காலேஜ் ஆக்சுவலாக ஒரே வார்த்தை சொல்லலாம், லைஃப் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. 12th படிக்கும்போது எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஓகே. 12th நான் முடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் முடிச்சு. அதுக்கப்புறம் தான் காலேஜ் போனேன். அங்கேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்துச்சு. என் பையன் பிறக்கும்போது எனக்கு 17 வயசு. அப்போ சி செக்ஷன், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ வந்து எங்கள் அத்தை வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு குழந்தையே இல்லை 2 இயர்ஸ். அப்போ வந்து எங்கள் அம்மாவை எல்லாம் திட்டி, அப்போ வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபேமிலியெல்லாம் அழுது அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த டாக்டர் ஒன்று சொல்கிறாங்க, ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் தான் அது. ஒரு பூ வந்து தானா மலர்றதுக்கும் இப்படி தட்டி தட்டி வந்துட்டு மலர வைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குமா. ரொம்ப சின்ன குழந்தை இது. அப்போ வந்து அவங்க கூட்டு போகும்போது எனக்கு 16 வயசுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன குழந்தை, நீங்க வந்துட்டு அந்த கர்ப்பப்பை எவ்வளவு தாங்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு குழந்தைய சுமக்கிற அளவு வந்துட்டு அந்த கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி, இல்லம்மா எங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இவங்க ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்புறம் பேபி வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படிதான் அவங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் 9 மந்த் வரைக்கும். திரும்ப ஒரு 3 மந்த் கூட்டு போனாங்க. ஒரு 5 மந்த் இப்போ ஓவராலாக வந்துட்டு எங்கள் அத்தை வீட்டில். அத்தைன்னு ஏன் சொல்கிறேன்னா எங்கள் அப்பாவுடைய கூட பிறந்த அக்கா. அதனால வந்துட்டு ஒரு 1.5 இயர்ஸ் இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்தது தான். அப்புறம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இல்லை வேண்டவே வேண்டாம், எங்கள் அப்பா சொன்னதுக்கப்புறம் வேண்டாம் செட் ஆகாது அப்படின்ட்டு அவங்களும் ஒரு 2 இயர்ஸ் அப்படியே விட்டுட்டோம். வேண்டாம் இந்த லைஃபே வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு டிவோர்ஸ் பேப்பர் வர்றதுக்கு 2 மாதம் இருக்குது. அப்படி இருக்கும்போது சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். அப்போ வேணும்னு ரிவெஞ்ச் எடுத்து வேற மாதிரி அவங்க வீடியோ போட்டுட்டாங்க. எங்கள் அத்தை பையன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரால தான் வந்துட்டு நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண மாதிரி. அது வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா வந்துட்டு நீயும் நானும் பிரிஞ்சு 3 வருஷம் ஆகுது. வேண்டான்னு வீட்டில் வந்துட்டு, ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணல, அவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு ஓகே மியூச்சுவல்லையே பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு மியூச்சுவலில் வந்துட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டோம். எங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு என்னென்ன டவுரி கொடுக்கணுமோ வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு அவங்க கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டாங்க. எங்ககிட்ட என்ன திங்ஸ் இருந்ததோ அதை நாங்கள் கொடுத்துட்டோம். எல்லாம் முடிஞ்சிச்சு. 2 மந்த்தில் பேப்பர் கையில் வர வேண்டியது இருக்குது. அப்போ இவர் எனக்கு தெரியும். ஏன்னா இவர் என்னை கோர்ட்டுக்கு ஒரு 2 டைம் கூட்டு போயிருக்காரு. அந்த கோர்ட்டுக்கு போகும்போது தான் இவர் எனக்கு தெரியுமே. ஏன்னா அப்போ வந்துட்டு நார்மலாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு ப்ரொமோஷனுக்காக என்கிட்ட பேசுறாரு. ஆக்சுவலாக அப்போ போகிறப்ப கூட இந்த மாதிரி எங்கள் லைஃப் மாறும் டேர்ன் ஆகும்லாம் சத்தியமாக தெரியாது. முருகர் நான் கும்பிட்ற முருகர் சத்தியமாக இந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளானோட இவங்க லைஃப்பில் போல அவங்கள இந்த இஷ்யூக்காக கோர்ட்டு கூட்டு போகிறப்ப கூட நான் எங்களுடைய லைஃப் அது என்னன்னா ப்ரொமோஷனுக்காக இல்லப்பா என்னால பண்ணி கொடுக்க முடியாது, எனக்கு கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு. அப்போ இவருக்கு எனக்கு மேரேஜ் ஆனது இவருக்கு தெரியாது, பாப்பா இருக்கிறது தெரியாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸா பேசிட்டு இருக்கோம். ஏம்மா என்னாச்சு? அப்போதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி டிவோர்ஸ். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரியும், டிவோர்ஸ் ஆச்சு, சரி ஓகே நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஈவினிங் என்னடா எல்லாமே வந்துட்டு நல்லபடியா முடிஞ்சிருச்சா, ஓகே தானே, நீங்க இப்ப ப்ரொமோஷன் பண்ணலாம்? இல்ல பண்ண முடியாது, இந்த மாதிரி வந்துட்டு குழந்தைக்காக வச்சு வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாங்க. ஓ உங்களுக்கு பேபி இருக்கா அப்படின்ட்டு அப்புறம் ஷாக்கா கேட்கிறாரு. அப்போ வரைக்கும் ரொம்ப பெருசாலாம் பேசினது இல்லை. ஜஸ்ட் ஒரு நார்மலா ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு மாசத்துக்கு ஒரு 3 டைம் கால் பண்ணுவாரு, 3 ப்ரொமோஷனுக்காக அப்படி இருக்கும். ஆக்சுவலாக நான் இதை சொல்லிக்கிறேன் கேஷவ் உங்கள்கிட்ட. நான் இவங்கள்ட்ட அந்த மாதிரி அந்த கால் கேட்குற வரைக்கும், இவங்க லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற வரைக்கும், இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவங்களும் கஷ்டங்களும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே எனக்கு இவங்க மேலே எந்த விதமான ஒரு ஈடுபாடுமே இல்லை, அந்த நோக்கமும் கிடையாது. நான் மதிக்கிற ஒரு பொண்ணு அப்படி தான் இவங்க இருந்தாங்க, ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் இவங்க இருந்தாங்க. அந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறம் தான் நான் ஏன் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் தான் இவர் ரொம்ப பேச ஆரம்பிச்சாரு. எப்படின்னா கேரிங்கா. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சூப்பர் குவாலிட்டியை பார்த்தேன். பட் வந்து நீங்கள் லாஸ்ட் வரையும் அவர் தப்பே சொல்லல. ஏன்னா அவங்க சொல்லும்போது கசப்பான அனுபவம்னா நிறைய இருந்திருக்கும் அவர் மாதிரி எனக்கு தெரியாது. பட் நீங்கள் ஓப்பனாக சொல்லிட வேண்டியது. ஏன்னா உங்கள் கஷ்டம் இது எத்தனை நாள் இல்லை அது கேசவ், அது என்னன்னா இப்போ வந்துட்டு இப்போ இது இன்டர்வியூ அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம கஷ்டத்தை சொல்லிட மாட்டோம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இதில் பார்க்குறவங்கள 90% எங்களுக்கு பாசிட்டிவானவங்க இருக்காங்க, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி இருக்குங்கிறப்போ
திரும்பவும் எதையும் பிடிச்சி கிளற வேணாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆயிருக்கலாம், எதுக்கு நம்ம அவங்களுக்குன்னு ஒரு தேவையில்லாம லைஃப் இருக்கும். அவங்கள பத்தி நெகட்டிவா இப்போ சொல்லி, ஏன்னா வந்து நாங்க இப்ப ஹாப்பியா இருக்கோம். 6 இயர்ஸ் ஆயிடுச்சு, 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு அவங்கள பத்தி ரொம்ப தப்பா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு பெரிய ப்ராப்ளமால தான் வந்தது. ஏன்னா அப்போ எனக்கு 16 வயசு இருக்குன்னா எதெல்லாம் நான் பார்க்க கூடாது, எதெல்லாம் அனுபவிக்க கூடாது, எந்த மாதிரி ஒரு விஷயத்துல என்ன தள்ளக்கூடாது அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நிறைய விஷயம் எனக்கு நடந்திருக்கு. அதெல்லாம் என்னால தாங்க முடியாம எங்க வீட்ல அழுது, எங்க அப்பா கிட்ட அழுது, எங்க அம்மா கிட்ட அழுது, அப்புறம் வேற யாரும் சொல்லிக்க இல்ல. எங்களோட ஃபேமிலி கூட எங்களுக்கு அப்போ வந்துட்டு, ஃபேமிலி மீன்ஸ் வந்துட்டு எங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க கூட வந்துட்டு பெருசா என்னம்மா அப்படின்னு கேட்கல. அட்ஜஸ்ட் பண்ணி போ புருஷன். என்னன்னே கேட்கல. இவ்வளவு கஷ்டத்துல வந்து இங்க இருக்கியே, வீட்டுல இருக்கியே, என்ன ஆச்சு, அப்படி அட்லீஸ்ட் ஷேர் பண்ணு, உன் மனசுல இருக்கிற பாரம் குறையட்டும் அப்படின்னு கூட கேட்கல. கூட ஒண்ணே ஒண்ணு வந்துட்டு ஒரே ஒரு சப்போர்ட், எங்க அம்மா அண்ணன். அப்போ இவர் கிடையாது, இவங்க 2 பேர் மட்டும்தான். என்னவா இருந்தாலுமே அப்பா இருப்பாரு, ஆனா வந்துட்டு அத்தை பையன் அப்படின்றதுனால அவர்கிட்ட ரொம்ப பெருசா எல்லாத்தையும் வந்துட்டு சொல்ல முடியாது. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அப்பா வந்துட்டு அப்படியே மாறிட்டாரா, அதனால வந்துட்டு நான் அவர்கிட்ட சொல்றதையே விட்டுட்டேன். இப்போ போகும்போது இவர் என்னடான்னு சொல்லி பேசும்போது தான் இன்னும் டீப்பா வந்துட்டு இவர் எல்லாமே ஓகேவாடா, இவ்வளவு சின்ன வயசுல வந்துட்டு உங்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் என்னால வந்துட்டு நம்பவே முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலடா, என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவர் பேசும்போது எனக்கு 19 வயசு, என் பையனுக்கு வந்துட்டு 2.5 வயசு. 2.5 வயசா 3 வயசா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோண்டு இருப்பான். விச்சு அப்புன்னு தான் சொல்லுவாரு அவரு. நானும் அப்புன்னு தான் சொல்லுவேன், அவனும் அப்பத்துல இருந்து அப்புன்னு தான் சொல்லுவாரு. அப்போ அப்படின்னா ஓடி வந்துருவான். அவன் வந்துட்டு அப்பாவை பார்த்ததை விட அப்பு தான் அதிகமா பார்த்திருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன வயசுல அப்படியே கண்டினியூ ஆச்சு. டிவோர்ஸ் பேப்பர் வர்றதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கூட வீடியோ போடுறேன், அப்படியே மாத்தி போட்டுட்டாங்க. அட்வொகேட் கூட நான் வச்சு இவகிட்ட சொல்றேன், இப்போ இது வேணாம், நம்ம வந்துட்டு என்னன்னா ஒரேடியே நம்ம மேரேஜ் பண்ணிட்டு நம்ம வீடியோ போட்டுடலாம், செஞ்சிடலாம். அப்போதான் இவ சொல்றா, எல்லாத்தையும் எடுத்து என்கிட்ட காட்டுற, எல்லா டாக்குமெண்ட்டையும் லீகலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கோர்ட்ல இருந்து அந்த பேப்பர் வாங்குறதுக்கு மட்டும் தான் நம்ம போகணும். ஸோ நான் இதுக்கப்புறமும் இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சேர்ந்து போகணும் வரணும். நார்மலா போட்ட வீடியோஸ் தான். அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அட்வொகேட், அவரோட அட்வொகேட் வந்துட்டு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இவர் வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி, அவர் வந்து இந்த மாதிரி இவரால தான் வந்துட்டு எனக்கு இந்த பொண்ணு டிவோர்ஸ் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தப்பா சோஷியல் மீடியால போட்டு, அப்போ வந்துட்டு 3 நாள் தூங்கல. அழுகுற ஏன்னா வந்துட்டு நந்துன்னு பேசின சோஷியல் மீடியா அப்படியே வந்துட்டு, சீ நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நீ இப்படி இருக்கியா, அந்த பையனை பார்க்க அப்பாவி மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஃபேம் ஆன உடனே அப்படியே கழட்டி விட்ட, உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, அப்படி இப்படிட்டு தப்பா 3 நாள் பேசிட்டாங்க. முன்னாடியே முடிஞ்சிச்சு எல்லாமே. 3 நாள் பேசி, அதாவது இந்த புட்டேக்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்பயே எனக்கு 1 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப பேசி நான் அழுது எங்க மாமா வந்துட்டு அட்வொகேட், எங்க மாமா கிட்ட சொல்லி அழுகுறேன். என் மேல தப்பே இல்லைல்ல மாமா, அவங்க தானே ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணாங்க, இது மியூச்சுவலா தானே நம்ம வந்துட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், பேப்பர் 2 மாசத்துல வந்துடும், இவங்க இவ்வளவு தப்பா போட்டிருக்காங்களே, இது நியாயமா அப்படின்னு, நீ ரொம்ப பொறுமையா இரு, நான் இருக்கேன் அப்படின்னு எங்க மாமா கிட்ட சொல்லி, எங்க மாமா என்கிட்ட சொல்றாரு 48 கேசட், அந்த ஒரே ஒரு யூடியூப் சேனல் வீடியோ மட்டும் பார் கவுன்சில வந்துட்டு பெருசா வந்துட்டு கம்ப்ளைண்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அட்வொகேட் டு அட்வொகேட் மேல வந்துட்டு எங்க மாமா தனியா, ஏன்னா ரொம்ப பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அட்வொகேட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அட்வொகேட் டு அட்வொகேட் கம்ப்ளைண்ட் கொடுத்து 24 மணி நேரத்துல அந்த வீடியோ எடுத்து, அதுக்கப்புறம் போட்ட அட்வொகேட் வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி மன்னிப்பு வீடியோ போட்டு, அதுக்கப்புறம் அந்த வீடியோவை தூக்கி அப்படி மாறிச்சு. அப்புறமா நான் அழுது ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பையன் யாருனே தெரியாம வந்துட்டு, என்னதான் நீங்க பாத்திருக்கீங்க, யாருனே தெரியாத ஒரு பையன் வந்துட்டு அழுவ கூட இல்லை, நார்மலா வந்துட்டு இந்த பொண்ணு என்னை ஏமாத்திடுச்சுன்னு நீங்க வீடியோ போட்டா எப்படிங்க நம்புவீங்க, என் லைஃப்குள்ள நீங்க வந்து பார்த்தா தானே தெரியும், 17 வயசுல வந்துட்டு நான் படாத கஷ்டம் நிறைய பட்டிருக்கேன், நான் என் லைஃப் இப்பயும் நல்லா போகல, நீங்க இந்த மாதிரி தப்பா பேசுறது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் அழுவுறேன். அதுக்கப்புறம் சாரிக்கா, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், தப்பா வந்து அப்படியே அது மாறிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த பழைய வீடியோ ஒரு 4 சேனல்ல போட்டிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு வேணும்னு வந்துட்டு நீ இவனை வந்துட்டு நீ செகண்ட் தானே மேரேஜ் பண்ணியிருக்க, ஆல்ரெடி வந்துட்டு நீ உன் ஃபர்ஸ்ட் புருஷன் எங்க, அந்த மாதிரி வந்துட்டு கமெண்ட்ஸ் நிறைய வரும். அது வந்துட்டு எனக்கு ஹர்ட் ஆகுதோ இல்லை, இவருக்கு கண்டிப்பா ஹர்ட் ஆகல. ஆனா இவர் வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு நான் பாக்குறதுக்கு முன்னாடி அதெல்லாம் டிலைட் பண்ணிடுவாரு, இல்லைன்னா அவருடைய ஐடியில இருந்தே அவனை போய் திட்டுவாரு. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வர்றதுதான் இருக்கு, இன்ன வரைக்கும் வரும். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Let's go holiday. Travel beyond boundaries. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AA and ML, Cybersecurity, MBA and more.